தம்பி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்நாக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நான் குடுத்துருவேன். அப்படி இன்னைக்கு வந்து சாத்துக்குடி இருந்தது அப்படின்றதுனால ஜூஸ் போட்டு எல்லாருமே வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு குடுக்கலான்னு சொல்லி வேக போட்டிருந்தேன். ஆனா எப்பல்லாம் சர்க்கரைவள்ளி கிழங்கு செய்றோமோ, இந்த தம்பி ஒண்ணு கூட சாப்பிடவே மாட்டான். ஆனா இன்னைக்கு எப்படியோ ஒண்ணு வந்து சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னோட வேலைய பார்த்துட்டு இருந்தேன். "ஏதாவது வேணும்னா சொல்லு, வேணா சிகப்பரிசி அவல் இருக்கு. அது வேணா பால் ஊத்தி தேங்காய் போட்டு தரேன்" அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா அவன் எதுவுமே கேட்கல. அப்படியே விளையாண்டுட்டே இருந்தான். சரி நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லி எப்பவும் போடுற அரிசி மாவு பேக் தான் வந்து இன்னைக்கு நான் போட்டிருந்தேன். கூடவே வந்து நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து பண்ண போறேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பனை வெல்லத்தில பொரி உருண்டை, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோள உருண்டை இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸா வாங்கிட்டு வந்திருந்தோம். அத எடுத்து அவன் வந்து சாப்பிடுறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். நாங்க எப்பவுமே மோஸ்ட்லி வந்து இந்த பேக்கரி ஐட்டம்லாம் அதிகமா வாங்கியே குடுக்க மாட்டோம். ரொம்ப ஹெல்தியா இருக்கிறதா பார்த்து பார்த்து தான் ஏதோ வாங்கி குடுப்பேன். அப்படி இருந்துமே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை, உடம்பு சரியில்லாம போறது இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆ கிராசரி ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சா, தம்பி வந்து கொட்டி வைப்பான்னு சொல்லிட்டு நானும் கம்முனு இருந்தேன். அதே மாரி அந்த மூட்டைய எடுத்துட்டு போய் வெளில கொட்டிட்டு, அந்த சாக்க போட்டு அது மேல உட்காந்துட்டு, எல்லா டப்பாவும் எடுத்துட்டு வாம்மா கொட்டி வைக்கிறேன்னு சொல்லி அழகா கொட்டி குடுத்தா, நான் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வந்து தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே அவ்ளோ ஆசையா இருக்கு. கொஞ்சம் செங்காயா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பறிச்சு வச்சிருந்தேன். எப்படியும் 1 கிலோ கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஒரு 17 பழம் கிட்ட இருந்தது. அத தான் தம்பி அழகா எண்ணிட்டு உட்காந்துருந்தான். அம்மா இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேப்பியா வந்து சொல்லிட்டு இருந்தான்.